வீடியோவில் சிம்பிளாக வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுமே வந்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. நான் இன்றைக்கி வந்துட்டு 10 பல் பூண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். நான் முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது வதங்குறதுக்கு நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி, இது ரெண்டுமே கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கிரைண்ட் பண்ணி இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி. இறக்குறப்ப கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க. இந்த குழம்பும் 1 வீக் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.